அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் காலத்தில் மகளிர் உரிமை தொகையில் சில மாற்றங்களை செய்ய தமிழக அரசு ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு 3 மாத காலத்திற்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். மகளிர் உரிமை தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படுவது குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது அவ்வாறு கூறினார். மேலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பெண்கள் தங்கள் உரிமைகளை முழுமையாக பெறுவதை உறுதி செய்வதில் அரசின் நிலைப்பாட்டை உதயநிதி ஸ்டாலின் உறுதிப்படுத்தினார். சில பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றும் அப்ளை செய்வதில் சில சிரமங்கள் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தற்போது முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே போல ஏற்கனவே ஓய்வூதியம் வாங்கும் பெண்களுக்கும் அரசாங்க பலனை பெறும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் உரிமை தொகை கொடுக்கப்படவில்லை. வரும் காலத்தில் பிற அரசாங்க நிதிகளுக்கு தகுதி வாய்ந்த பெண்களை இந்த திட்டத்தில் சேர்ப்பது பற்றி விவாதிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த மாற்றங்களை உடனடியாக செயல்படுத்த முடியாது என்றாலும் திட்டத்தின் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வரலாம். சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தகுதி பட்டியலில் விடுபட்ட நபர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் வரும் அறிவிப்பு. வரும் பட்ஜெட்டில் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படும் தொகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று காங்கிரஸ், ஆம் ஆத்மி மற்றும் பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அளித்து வருகின்றனர். கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பெண்களுக்கு ரூபாய் 1500 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முயற்சிக்கு முன்னோடியாக இருந்த தமிழகம் தற்போது ரூபாய் 1000 மட்டுமே வழங்குகிறது. தேர்தல் சமயத்தில் தமிழக அரசும் இதை பின்பற்றலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.